மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சி விமான நிலையம் வந்தடைய நிலையில் பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டையில் மாலை நடக்கும் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் நிறைவு விழாவில் பங்கேற்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சியில் நாளை நடக்கும் பொங்கல் விழாவில் பங்கேற்க இருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த நிலையில் பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டையில் மாலை நடக்கும் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் நிறைவு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க இருக்கிறார். இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சியில் நாளை நடக்கும் பொங்கல் விழாவில் அவர் பங்கேற்க இருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த நிலையில் பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்திருக்கிறார். தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் தற்போது வந்தடைந்துள்ளார். அவரை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக முக்கிய தலைவர்கள் மற்றும் அதே போன்று அதிமுக முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கமணி, காமராஜ், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். அதே போன்று விமான நிலையத்திற்கு வெளியே ஏராளமான பாஜக மற்றும் அதிமுக தொண்டர்களும் அமித்ஷா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 2 நாள் பயணமாக தமிழகம் இன்று வருகை தந்துள்ளார். இன்று மாலை புதுக்கோட்டை மாவட்டம் பாலன் நகர் பகுதியில் நடக்கக்கூடிய தமிழகம் தலை நிமிர் தமிழனின் பயணம் யாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று திருச்சி வந்து அடைந்துள்ளார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து நேரடியாக சாலை மார்க்கமாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் சாலையில் அமைந்துள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்குகிறார். அங்கு சிறிது நேரம் ஓய்வு எடுத்த பிறகு அங்கு நட்சத்திர விடுதியிலேயே பாஜக முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்த உள்ளார். அதன் பின்பு இன்று மாலை 5 மணி அளவில் அந்த நட்சத்திர விடுதியில் இருந்து மீண்டும் சாலை மார்க்கமாக திருச்சி விமான நிலையம் செல்கிறார். அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலன் நகர் பகுதியில் அந்த மாநாடு நடைபெறும் திடலில் வந்து இறங்குகிறார். அங்கிருந்து மாநாடு திடலுக்கும் அந்த ஹெலிகாப்டர் இறங்கும் இடத்திற்கும் 50 அடி தூரம் மட்டுமே உள்ளது. ஆகையால் அங்கு ஹெலிகாப்டர் மூலமா இறங்கி இந்த மாநாடு திடலில் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் கடந்த 1 வாரத்துக்கு மேலாக இந்த புதுக்கோட்டை பகுதியில் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட இந்த மாநாட்டில் 1 லட்சம் பேர் பங்கேற்பதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. வரக்கூடிய கட்சியுடைய தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான அனைத்து அடிப்படை வசதியாக இருக்கக்கூடிய குடிநீர், கழிவறை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அங்கங்கே LED கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த விழா மேடைக்கு வரக்கூடிய அனைவரையும் காவல்துறையினர் முழுமையாக சோதனை செய்த பிறகே இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கிறார்கள். குறிப்பாக செல்போன்கள் முழுமையாக சுவிட்ச் ஆஃப் செய்திருக்க வேண்டும். அதே போன்று தண்ணீர் பாட்டில் எடுத்து செல்லக்கூடாது, உணவுப் பொருட்கள் எடுத்து செல்லக்கூடாது என காவல்துறை தரப்பில் வரக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பகுதி, அது புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதுமாக மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருவதை ஒட்டி 3345 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அந்த ஹெலிகாப்டர் இறங்கக்கூடிய அந்த மைதானம் முழுவதுமாக காவல்துறையின் தொடர்ந்து மோப்ப நாய்கள், வெடிகுண்டு கொண்டும் சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று மாலை அமித்ஷா அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்கும் போது கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாஜக நிர்வாகிகள் அனைவருமே கடுமையாக உழைத்து இந்த மாநாடு திடலை உருவாக்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 49 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாடு திடல் உருவாக்கப்பட்டுள்ளது. இன்று இந்த நிறைவு விழாவில் அமித்ஷா அவர்கள் உரையாற்றும் போது தமிழர் இருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள், அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து அவர் உரையாற்ற இருக்கிறார். கூட்டணி கட்சிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும், வருகிற தேர்தலை பாஜக சார்பாக எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், இந்த கடந்த 4 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி மக்களுக்கு செய்தது என்ன என்பதை குறித்து விரிவாக எடுத்துரைக்க உள்ளார். இந்த விழா முடிந்த பிறகு இந்த புதுக்கோட்டை பாலநகர் பகுதியில் இருந்து சாலை மார்க்கமாக மீண்டும் திருச்சி செல்லக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த மாவட்ட ஆட்சி சாலை அமைந்துள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்குகிறார். அங்கு பாஜக மையக்குழு
முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்துள்ளார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் திருச்சி மத்திய மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய பகுதிகளில் பாஜகவுடைய நிலை எவ்வாறாக உள்ளது, புதிய உறுப்பினர் சேர்க்கை எவ்வாறு உள்ளது, வெற்றி வாய்ப்புகள் எவ்வாறு உள்ளது, தேர்தலுக்கு எவ்வாறாக செயல்பட வேண்டும், பூத் கமிட்டி நிர்வாகிகள் எவ்வாறு நம்ம அறிவுரை வழங்க வேண்டும் என்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொள்ள உள்ளார். அதன் பிறகு நாளை காலை 10 மணி அளவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத திருக்கோவிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சாமி தரிசனம் செய்கிறார்கள். அங்கிருந்து நேரடியாக திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வர் அகிலாண்டேஸ்வரர் கோயிலில் சாமி தரிசனம் செய்கிறார். அதன் முடித்த பிறகு 11 மணி அளவில் மீண்டும் அந்த நட்சத்திர விடுதியில் சிறிது நேரம் ஓய்வு எடுக்கிறார். அங்கிருந்து மன்னார்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ மைதானத்தில் நம்ம ஊர் மோடி பொங்கல் என்ற விழாவில் பங்கேற்று பொதுமக்களுடைய அந்த பொங்கல் விழாவை கொண்டாடுகிறார். அதன் பிறகு அங்கிருந்து மீண்டும் திருச்சி விமான நிலையம் சென்று மீண்டும் அங்க தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். இந்த இருந்தால் பயணமாக தமிழகம் வருகை தந்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு தொடர்ந்து அனைத்து பகுதியிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இங்கு மாநாடு திடல் கூட முழுவதுமாக பாஜக நிர்வாகிகள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக 5:30 மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த விழா மேடைக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.